சேம் சார். மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. ஐயோ, நான் மூச்சை இழுத்து பிடிக்க சொல்லல. நல்லா சொன்னப்போ. இது வரைக்கும் ஆட்சி போயிடும்னு மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப மூச்சு விட்டா ஆட்சி போயிடும்னு பயப்படுறாரு. உங்களுக்கு இப்ப மூச்சு விடுறதுல எந்த சிரமமும் இல்லையே? இப்பதான் ஆனா அவனை கத்துக்கிறீங்களா? காலையில எழுந்து என்னடா நியூஸ்னு பேப்பர்ல பார்த்தா நேத்து இருக்கிற ஆட்சி இன்னைக்கு இல்ல. கொஞ்சம் ஏமாந்தா போதுமே, கூட இருக்கிறவனுங்களே நம்ம ஆட்சியை கவுத்துருவானுங்க. இவருக்கு இது ஒண்ணுதான் குறை. இப்ப இவர் ஆட்சியில இருந்து என்ன பண்ண போறாரு? இந்த ஆட்சியை மகன் கையில குடுத்துட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? நோய் வர்றது சகஜம் தானே, மருந்து சாப்பிட்டா சரியாயிடும். எங்க சரியாகிறது? இனி இது சரியாகணும்னா முன்னாடி மாதிரி இன்னொரு வாட்டி நான் லண்டன் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கணும். எனக்கு லண்டன் தான் ரொம்ப நல்லா சூட் ஆகும். அங்கதான் இந்த கட்சி தொண்டர்கள் தொல்லை எல்லாம் சுத்தமா இருக்காது. ஹலோ டாக்டர், இவர் வாயை அடைக்கிறதுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் இருந்தா போடுங்களேன். சரி சார், நான் கிளம்புறேன். வரேன் மேடம். சொல்லு. நான் 22 மலேசியால இருப்பேன். ஏய், நான் கொரியன் கான்ட்ராக்ட்ஸ் சைன் பண்ணல. பெட்டி கொடுத்தா சைன் ஆகும். சும்மா நடிக்கிறாருமா. இவர் என்ன குழந்தையா? ஒண்ணும் தெரியாம இருக்கிறதுக்கு எல்லாம் தெரியும். என்ன டீல், எவ்வளவு அமௌண்ட் எல்லாமே தெரியும். உழைக்க தெரியாத மனுஷன். சொல்றேன். ஷிகாபுதீன் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. இந்த சட்டையை போட்டுக்கிட்டு போங்க. யாராவது வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டா போதும், அப்படியே கிளம்பிடுறது. முதல்ல இதை கழட்டுங்க. சட்டையை போடல. இப்ப வந்துருவாரு. அபே ஆயேகா. அபி ஆயேகா. ஏன் இங்கே நீ சில மாதிரி நின்னுகிட்டு இருக்கிற? முझे கஞ்சாவூர் में போஸ்டிங். கஞ்சாவூர் இல்லையா, தஞ்சாவூர் கா இல்லையா தா. இவன் நாக்குல எருமை விட்டு நக்க விடும். தமிழ் இவன் வாயில மாட்டிட்டு இந்த தஞ்சாவூர் போஸ்டிங் சம்பந்தமா சிதம்பரநாதன் அனுப்பியிருக்காரு. இவரை பார்த்தா போதும். ஜி சார். எங்க உங்க ஆளு? வெளியில இருக்கான். அவரை உள்ள வர சொல்லுங்க. இந்தாங்க, முதல்ல மாத்திரையை சாப்பிடுங்க. அத கொடு. வரப்போற சென்ட்ரல் எலெக்ஷன்ல யார் கூட கூட்டணி வச்சுக்கணும்னு ஒரே குழப்பத்துல இருக்காரு. இல்ல, அது வந்து இவர் கூட இருக்கவங்களே எங்க காலவாரி விட்டுருவாங்களோன்னு பயத்துல இருக்காரு. அதானங்க டென்ஷனு. இந்த தடவையும் இவர் ஜெயிச்சிட்டாருன்னா மத்தியில என் மகனுக்கு கண்டிப்பா ஒரு மந்திரி பதவி கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கேன். கடவுளே. இந்தா, முதல்ல நீ உள்ள போ. சார், உள்ள வரலாமா? வா வா. குட் ஈவினிங் சார். நரியா புலியா? என்னையா இவன் பேரு? சார், நரேந்திரன். அசிஸ்டன்ட் கமிஷனரா? இவன் ஆளு ரொம்ப திமிரு பிடிச்சவன் கேள்விப்பட்டன, உண்மையா? சார், அது வந்து நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கதான் கூப்பிட்டேன். சார், உன் சர்வீஸ்ல இதுக்கு முன்னாடி எந்த சிஎம் முன்னாடியாவது நின்னு பேசியிருக்கிறியா இந்த மாதிரி? சார், நான் டெல்லியில இருந்தேன் 2.5 வருஷம் ஜனாதிபதி கூட. அப்ப நான் பல சிஎம் கூட பேசியிருக்கேன். இந்த ஆளுகிட்ட ஏதோ கேட்டியாமே, சிஎம்க்கு ஏன் இந்த கேஸ்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு? கேட்டேன் சார். இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் கேட்காத சார். உன்ன மாதிரி தலகணம் பிடிச்ச ஆளுங்களுக்கு இந்த மாதிரி அவசர புத்தி ஆளுங்க சொன்னா சில சமயம் கேஸோட உண்மைகள் கூட புரியாம போயிடும் இல்லையா? உண்மைதான் சார். அதனாலதான் உன்னை நான் நேரடியா வர சொன்னேன். ஓகே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, கட்சி பலத்தாலேயோ கூட்டணி பலத்தாலேயோ இல்ல, சில சேனல்ஸ் பத்திரிகைக்காரங்க உதவியோட நேரடியா ஜனங்களுக்கு பல உதவிகளை செஞ்சு என்னுடைய இமேஜை உயர்த்தி வச்சிருக்கேன். A strong face. சார், அந்த இமேஜை காப்பாத்துறதுக்கு தான் சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஆபரேஷன் தேவைப்படுது. உண்மை சார். அதே மாதிரிதான் இதுவும். அதனாலதான் இந்த கேஸ்ல நான் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட செலுத்துறேன். தேவையில்லாம இந்த கேஸ குழப்பி என் பேரை கெடுக்க வேணாம் இவங்கிட்ட சொல்லு. சொல்றேன் சார். நீ போலாம் சார். யோ யோ புலி, என்ன சார்? நான் இந்த மாதிரி பேசுறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதானே? இல்லதான் சார். ஷிஹாபுதீன் சார் அப்படி கூப்பிடும்போது அதுல ஒரு இன்பம் இருந்தது, பாசம் இருந்தது. அவரு என்ன ஒரு கீழ் ஆபீசரா நினைக்கவே இல்லை. இதுவரைக்கும் நண்பனா தான் நினைச்சாரு. ஆனா சிஎம் ஆன நீங்க சொல்றப்போ அது கேவலம் ஒரு வரட்டு கர்வம், அதிகார திமிரு, ஆணவம், அகங்காரம், சுயநலம், அவ்வளவுதான் சார். சரியா கேட்கல? சரியா சொல்லி தரேன்.
பயந்துட்டான். எது? பயந்துட்டாயா? உனக்காக விட்டேன். ஆமா சார். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஆஹா. என்னாச்சு? ஷோக் அடிச்சதா? பின்ன அடிக்காதா? எல்லாத்துலயும் அவசரப்பட்டா இப்படித்தான் ஷோக் அடிக்கும். எங்க பாப்போம். இவ்வளவுதானா? போங்க. நீ போ, நான் செய்யறேன். இன்னைக்கு என்ன டிரைவர் ஒர்க் பண்ணலையா? இன்னும் கொஞ்ச நாள் ஓடும். ஓடலன்னா சொல்லு, ஒரு புது மிஷினை வாங்கிடல. என்ன ரொம்ப நாளாச்சுல. பையன் தூங்கல. அது இருக்கட்டும். சிஎம் பக்கம் அவசரமா போனீங்கல்ல, அவருக்கே இந்த கேஸ்ல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்? என்னவா இருக்கும்? ஏய், ஒரு போலீஸ்காரனுக்கு அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய சந்தேகங்கள் வரலாம். அதுல 100க்கு 99 தப்பா இருக்கலாம். தப்பா இருக்கிற எல்லாத்தையும் அவர் ஷேர் பண்ணுவான் எல்லாரும் கூட. ஆனா அந்த சரின்னு சொல்ற ஒண்ணு இருக்குல்ல, அது யாருக்கிட்ட சொல்ல மாட்டான் கடைசி வரைக்கும். தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தா கூட. ஒரிஞ்சுதாடி செல்லம். வேண்டாம். எல்லா ரெக்கார்ட்ஸும் கிடைச்சா? சார் கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு சார். அந்த சடகோபன் டியூட்டில தான் இருக்கான், ஆனா ஸ்டேஷன்ல இல்ல. யார் ஸ்டேஷன் இன்சார்ஜ்? சார் ஐயப்பதாசன் எஸ்ஐ. சார் சார் உங்க போன் வந்த போது நான் உள்ள சாப்பிட்டு இருந்தேன் சார். சார் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அது நேத்து மாட்டுத்தாவணியில ஒரு ரைடுக்கு போனப்ப. என்னடி சிரிக்கிறேன்? வெளியில போங்கடி. அது சார், நான் இவா கூட ரொம்ப டீப்பா இறங்கி விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க என்ட்ரி ஆயிட்டேன். ஐயப்பதாசன் காதல இருக்கிற அந்த சீட்டடு. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சீட்டர் சோம்பேறி. அப்புறம் எங்க உங்க இன்ஸ்பெக்டர் சலகோபன்? சார் உங்ககிட்ட இருந்து போன் வர்றதுக்கு செத்த நாய் முன்னாடி வரைக்கும் எங்களோட தான் உட்காந்து பேசிட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து சிஎம் கஞ்சா ஒழிப்பு திட்டத்துக்காக இங்க வராரு, டிவி காரங்க படம் பிடிக்கிறதுக்காக ஒரு நல்ல இடமா பார்த்து வைங்கன்னு கட்சி ஆபீஸ்ல இருந்து அத சாரண்ட சொன்ன உடனே நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போயிட்டார். ஐயரே சொல்லுங்க. அந்த போஸ் ஆளு சார் அப்படி கேட்டேன்னா கேட்டீங்கன்னா? ஐயோ சார், இந்த போஸுங்கிற பேரை தான் பெருசா பேசிக்கிறாளே தவிர அவ இது வரைக்கும் எந்த வித அடிதடிக்கோ போனதா எந்த ரெக்கார்ட்ஸும் இல்ல சார் இந்த ஸ்டேஷன்ல. ஐயரே, நீங்க எப்போவாவது அந்த பாஸ் நேரடியா பாத்துருக்கீங்களா? ஆமா சார். ஓ இல்ல சார். இந்த ஆளு யார்? அது தம்பி பெட்ரோல் பங்க்ல இருந்து பில் எடுத்துட்டு வந்திருக்கார் சைன் பண்றதுக்காக. இவ யார் ஐயரே? இந்த கஞ்சா வெட்டி பாபி. அது போஸோட அண்ணன் சார். காட்டுல மான் வேட்டையாடிட்டு இருந்தார். இப்ப சமீபமா ஒரு 10-15 வருஷமாவே உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கார். அப்ப இங்க இருந்தது யாரோட போட்டோ ஐயரே? போஸ் சார். 87 ஒரு ஃபாரஸ்ட் கார்டை சுட்டு கொன்னது சேர்த்து 9 கிரிமினல் கேஸ் இருக்கு இந்த போஸ் மேல. இதுவரைக்கும் இங்கேயும் ராஜா கார்டு சேர்த்து எதுக்கும் எந்த ஆதாரமும் இல்ல, ரெக்கார்ட்ஸும் இல்ல எந்த ஸ்டேஷன்லயும். அப்படித்தானே? ஐயோ சார், அவ மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் அரசியல் செல்வா கூட இருந்துட்டு இருக்கா. ஒவ்வொரு முறையும் அவளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு முன்னாடி இருந்த அதிகாரிங்க. போஸ் இங்க வந்துட்டு இருந்தா சாகர் வரைக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஒவ்வொரு தடவையும் பொங்கல், தீபாவளி, புது வருஷம், பக்ரீத், கிறிஸ்துமஸ், ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க போஸ பாத்திருக்கீங்க, கை நீட்டி வாங்கியிருக்கீங்க இல்லையா? சொல்லக்கூடாது சலகோபம் சொன்னானா? இல்ல சார். இல்ல மேல எடுத்து உத்தரவா? இல்ல சார். அப்புறம் எதுக்கா? எங்கடா டீசல் போட்ட பில்லு? அது TN59 GA13932. இது யாரோட வண்டி? இன்னைக்கு காலையில சடகோபன் சாரு பங்குக்கு வந்து டீசல் போட்டார் இல்லையா? மறக்கலாம்னு நினைக்காத. இன்னைக்கு காலையில இருந்து பார்லயோ பங்குலயோ பெட்டி கடைகள்ல இருந்தோ தெரிஞ்சுக்கிட்டோம் சடகோபனோட வீர சாகசங்களை பத்தி. முஸ்தபா சார் அரஸ்ட். ஐயோ சார், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு காட்சி சண்டை போட்டு கால்ல விடுறடா கபோதி. ரிட்டையர்ட் ஆகிற வயசுல சஸ்பென்ஷன் ஆனா எனக்கு பென்ஷன் வராம போயிடும். தள்ளி போயா. என்ன விட்டுருங்க. உன்ன மாதிரி லஞ்சம் பாக்குற அயோக்கிய போலீஸ்காரங்களால் தான் எங்கள மாதிரி போலீஸ்க்கு பெரிய அவமானம். புரியுதா? ஆளு யாருன்னு தெரியும். அவரோட கடைசி குழந்தை இங்கதான் பிறந்தது. அது பிறந்து 5-6 வருஷம் இருக்கும்.
அதாவது இவன் பெரிய கிரிமினல்ங்கிறதுனால நல்ல ஞாபகத்துல வச்சிருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காயத்துக்கு இங்க தையல் போடல. அது மட்டும் இல்லாம இந்த சுத்து வட்டாரத்துல வேற எந்த ஆஸ்பத்திரியும் இல்ல. உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த காயத்துக்கு வேற ஓட தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கணும். இதுக்கு மேல இவனை பத்தி எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. பிடிங்க. டாக்டர் சொன்ன எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி கையெழுத்து வாங்கிடுங்க. எஸ் சார். தேங்க்யூ. கிடைச்சதா சார்? அந்த ரேஞ்சர் விஜயன் உங்களை அவசரமா பார்க்கணும்னு சொன்னாரு. அப்படியா? இரு. சாதாரணமா இந்த போஸ் மாதிரி ஆளுங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ், போலீஸ் சப்போர்ட்ஸை விட பார்டரை தாண்டறதுக்கு ஆந்திரா கர்நாடகாவோட அரசியல்வாதிகளோட சப்போர்ட் ரொம்ப அதிகமா இருக்கு சார். இங்கிருந்து டாப் ஸ்டேஷன் கட் பண்ணி சேது பார்வதிபுரம் இல்லைன்னா எல்லப்பட்டி, அதுக்கு மேல கொஞ்சம் சிரமப்பட்டு போடிமேட்டு வழி பார்டர் கிராஸ் பண்ணி பன்னியாறு, பூப்பாறை, சேனாபதி வழி ஃபாரஸ்ட் ரோடுக்கு அப்புறம் ராஜாக்காடு. அதுதான் போஸோட ரெகுலர் ரூட் இல்லையா மிஸ்டர் விஜயன்? எஸ் சார். இப்ப சமீப காலமா எதிரிங்க காட்டி கொடுப்பாங்கிற பயத்துல போஸ் ரூட்டை மாத்திட்டான். இந்த டேம சுற்றி வந்தா இங்க ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கு. அதிகமா யாரும் போகாத காட்டு வழி. போடி 4th செக்டர்ல எல்லப்பட்டி. ஆமா சார். இங்க கடந்த 2 வாரமா டியூட்டி பார்த்தவங்கள லிஸ்ட் எனக்கு வேணும் சார். அது வந்து பேரு, போன் நம்பர், டியூட்டி பார்த்த நாட்கள் வித் ஆல் டீடைல்ஸ். இன்னைக்கு யோ நரே, அவனுங்களை நோண்டி எடுத்திருப்பிய. அந்த போஸ பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சென்னையில போஸ் தங்கி இருந்த லாட்ஜ் மேனேஜரும் அங்க இருக்கிற ஸ்டாஃபும் சொல்லது வச்சு பார்த்தா கடந்த 17 வருஷமா ஏலக்க வியாபாரியா தான் தெரியும். மாசத்துக்கு ஒரு தடவை சென்னைக்கு சரக்கு கொண்டு வந்து போடுறது சாதாரண இருந்து. தினமும் ஈவினிங்ல தனியா உட்கார்ந்து ஒரு ஃபுல் போட்டில் காலி பண்ற ஒரு குடிகாரர், தட்டு கேட்க யாருமே இல்லாத ஒரு தனிக்காட்டு ராஜா. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். கம்பத்திலையும் தேனிலையும் விசாரிச்சு பார்த்ததுல கோவாவுக்கு சீசன் தவறாம பல கோடி ரூபாய்க்கு கஞ்சா எக்ஸ்போர்ட் பண்ற ஒருத்தரோட பினாமி ஒரு வெடிக்குருவி. ஆனா கஞ்சா வெட்டி போஸ் கை வழியா எல்லா செக் போஸ்டையும் தாண்டி சென்னைக்கு போய் அந்த சரக்கெல்லாம் எங்க சேர்ந்தது கேட்டா அதுக்கு பதில் இல்ல சார். சொல்ல பயப்படுறாங்க எல்லாரும். சார், இன்ஸ்பெக்டர் சடகோபன் போன் பண்ணாரு. 5 மணிக்கு ஆபீசர்ஸ் கிளப்ல வெயிட் பண்றாரு. போதும் போதும், நான் கிளம்ப. அப்படி என்ன அவசரம்? நான் இங்க இருந்தேன்னா அந்த நரி வருவா, நான் ஏதாவது பண்ணிடுவோம், அப்புறம் நாரிடும். அப்புறம் முக்கியமான விஷயம், உன் ஏறி ஆளுங்க ஒழுங்கா மாமூல் தர மாட்டேன்றானுங்க. தர வைக்கிற மாப்பிள்ள, நீ கிளம்புடா. யோ, நரி வந்தா உட்கார வச்சு ஒரு பெகு வச்சு கொடு, நான் பிஸ் வச்சுட்டு வந்துடுறேன். என்ன வெற்றி மீது வெற்றி வந்து. ஹலோ. சொல்லு. எனக்கா? எனக்கு யார்கிட்டயும் பயமே இல்ல. என்ன பார்த்து பயப்படாம இருந்தா சரி. என் குரலை கேட்டால தடுமாறி விழுந்துருவாங்கல்ல. நல்லதா, யாரும் பார்க்கல. நரி, நான் சடகாப்பேன். ஞாபகம் இருக்கா? அட, நாம கூட பார்ட்டில சந்திச்சிருக்கோமே 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் திருச்சியில நம்ம ஆபீஸோட ஸ்டேட் மீட்டிங் நடந்தப்ப ஃபுல்லா போட்டோமே. அன்னைக்கு நாம 2 பேரும் சாதா இன்ஸ்பெக்டர் தான். திருச்சியில ஆபீசர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது நான் சஸ்பென்ஷன்ல இருந்தேன். ஐயோ, அப்ப நாம வேற எங்கேயோ ட்ரைனிங்ல. அது கரெக்ட். அப்ப நம்ம ஒரே பேட்ச்னு தெளிவா சொல்லு. ஆமா. எனக்கு இந்த ஐஜியோட கால்லயும் கையிலயும் விழுந்து காக்கா பிடிக்கிறதெல்லாம் பிடிக்காது. அதனாலதான் நான் ஏசி ஆகல. அது சரி, என்ன ஒரு கட்டிங் போடலாமா? சரி விடு. அப்புறம் போஸ பத்தி விசாரிக்க தான் நீ வந்திருக்கிறேன்னா, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கூட பழகியா இருக்க. அதே அவங்ககிட்ட சொல்லலாம். எப்படி எப்படி? பொங்கல், புது வருஷம், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் பண்டிகை, தீபாவளி, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கான். அவன் செத்தது எப்படி என்கிட்ட கேட்க வந்தியா? அத நான் விசாரிக்கவும் இல்ல, அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. வதேற அந்த போஸோட தொடர்பு ஆந்திரா கர்நாடக பார்டர்ல தான். தீத்து கட்டினது அவங்கதான். தகராறு பண்ணா இந்த வெடிகுண்டுக்கெல்லாம் வைப்பாங்களே அவங்களேதான் தீவிரவாதிங்க. உனக்கு தான் தெரியுமா மச்சி, அசிஸ்டன்ட் கமிஷனர்னோ முதலமைச்சர்னோ யார பத்தியும் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க, போட்டு தள்ளிடுவாங்க. அதனால நான் சொல்றதை கேளு. நான் இந்த காட்டு பாக்கத்துல இருந்து கடனுக்கு டீசல் அடிச்சுட்டு வந்ததே இத சொல்றதுக்கு தான். நீ விசாரணை பண்ண, எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலன்னு ரிப்போர்ட் எழுதி அனுப்பிடு.
ஃபைல க்ளோஸ் பண்ணிடு, இல்ல டேஞ்சர் ஆயிடும். சரி, அப்புறம் பார்க்கலாம். பார்க்கணும். வாத்தியார, நான் விசாரிச்ச வரைக்கும் வீட்ல கிளி மாதிரி ஒரு பொண்ணும் இல்ல பொண்டாட்டியும் நோயாளி மகனும் இருக்காங்க. நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்டு உன்ன அவனுக்கு வண்டி ஏத்தி கொண்டுட்டானுங்கன்னு வச்சுக்க. அப்புறம் உன் பொண்டாட்டியையும் பிள்ளையையும் நான் பாத்துக்க வேண்டியதாயிடும். இல்ல மாப்பிள்ள, நரி, நரி, அவனை விடா, அவனை விடு. நீ போ, போடா. இவெல்லாம் ஒரு மனுஷன் ஐயா. இல்ல, நரி, நரி.